Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கொடைக்கானல் சீரீஸில் இது வந்து செகண்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவோட கொடைக்கானல் சீரீஸ் முடியுது. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போகணும் அதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் ரூம் ரெண்ட் எவ்வளோ, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கொடைக்கானல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்ப எனக்கு கோல்ட் அண்ட் ஃபீவர் இருந்தது. ஸோ அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரூம் ரெண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். நாங்கள் எடுத்த ரூம் வந்து ரொம்ப காம்பேக்டான ரூம் தான், நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பர் டே வந்து 3000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் நம்ம பேசினா கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. டேரெக்டாக, அதாவது ஆன்லைனில் புக் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நீங்கள் போய் புக் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு கம்மி பண்ணுறாங்க. 2800 500 வரைக்கும். கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும். காட்டேஜ் டைப்பில் இல்லை ரிசார்ட்டில் வேணும் அப்படின்னா. எங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளேயே இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் எல்லாமே பக்கத்துலேயே இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால தான் நாங்கள் சிம்பிளாக தான் பார்த்தோம். ஏன்னா குழந்தை வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா போகிறதுக்கு தான். அன்றைக்கி வந்து இந்த வியூ பாயிண்ட் போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக இங்கேயும் வந்து அந்த மிஸ்ட் இருந்தது. வெயிலும் அடிக்குது, அதே சமயம் குளிரவும் செய்யுது. அந்த வெதர் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அங்கே இருக்கிற வரைக்கும் எதுவுமே தெரியல. ஸோ அந்த சில்னஸ்க்கு அப்படியே பாடி செட் ஆகுது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா அப்படியே மாறுது இல்லையா, அதனால் கம்ப்ளீட்டாக உடம்பு முடியாமல் போயிடுச்சு. மித்தனுக்கும் எனக்கும் தான். தக்ஷித் கூட கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான். அந்த வியூ பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உடன் பீசஸ், இது எல்லாமே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா 1800 500 அந்த ரேஞ்சுக்கு சொன்னாங்க. நான் ஏதாவது ஒரு பீஸ் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து ராதாகிருஷ்ணான்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறமா சாய்பாபா இருந்தார், நிறைய சுவாமி ஃபோட்டோஸ் இருந்தது. சரி, ஏதாவது ஒன்று வாங்கலான்னு பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுன்னு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வருஷத்தோட கடைசி நாள் இது. ஸோ இந்த வருஷத்தோட கடைசி நாளில் கொடைக்கானல் லாஸ்ட்டு சீரீஸ் நான் போடுறேன். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயரில் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட் சண்டேவை பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருஷத்தோட கடைசி நாள் இல்லையா, அதனால் நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த நியூ இயருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் சொல்கிறேன். என்னென்ன ஸ்பெஷல், என்னென்னலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அன்றைக்கி வந்து அங்கேயே கொஞ்சம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த வாக்கர்ஸ் வியூலையே ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. அங்கேயே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப சரி வேறு ஏதாவது வியூ பாயிண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்லேயே, அந்த வாக்கர்ஸ் வியூ ஆப்போசிட்லேயே பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு வந்தாச்சு. எல்லாமே நமக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது, ஒரு 50 rupees அந்த மாதிரி. அங்கே தான் நாங்கள் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே வந்து அந்த ஃப்ளார் ஷோலாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நாங்கள் போகிறப்போ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது அந்த பார்க் வியூ. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல வெயில் அடிச்சுது. அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே இந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெதர் கண்டிஷன். நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ செகண்ட் டே வந்து நாங்கள் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த வாக்கர்ஸ் வியூ, அப்புறம் இந்த பார்க்கு, லேக் வந்து போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அது எவ்வளோ இது முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப அலைஞ்சிட்டோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 point கிட்ட நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அது போயிட்டு வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி, அதனால தான் செகண்ட் டே இந்த மாதிரி அப்படியே எங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்கிற சில வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலான்னு வந்திருந்தோம். தக்ஷு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புல்லில் புரண்டு விழுந்து அப்படி விளையாடிட்டு இருந்தான்.
அவனை வந்து நான் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன், மிதுனையும் தக்ஷித்தையும் சேர்த்து. மிதுனையும் தக்ஷித்தையும் நிறைய கேண்டிட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவன்கிட்ட காமிக்கல இல்லையா, நாங்கள் இங்கெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போகணுண்டா அப்படிலாம் நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. அது மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours கிட்ட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மிதுனுக்கு வந்து அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் நல்லா வெயிலும் அடிச்சுது, அதே சமயம் கொஞ்சம் வெதர் வந்து கரெக்டாக மீடியமாக இருந்தது. அதனால் அங்கே நாங்கள் நிறையா நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு 3 to 4 hours கிட்ட அங்கே தான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா எல்லா இடமுமே பார்த்தாச்சு மேக்ஸிமம். சரி, அந்த இடத்துலையே நம்ம கொஞ்சம் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கார் அன்றைக்கி வைக்கலை. காருக்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணணும். அங்கேயே வந்து நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த வாடகைக்கு கார் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, ஆட்டோ மாதிரி கார். அங்கே ஆட்டோவே நான் பார்க்கல அங்கே போய். ஏன்னா அங்கே ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால இவ்வளோ வியூ பாயிண்ட்டுக்கு இவ்வளோ பிளேசஸ் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. 3000லேருந்து 2500 அந்த மாதிரி. கம்மியாகவும் இருக்குது, ஜாஸ்தியாகவும் இருக்குது. நாங்கள் மேக்ஸிமம் ஒரே நாள்லேயே எல்லாம் பார்த்துட்டோங்கிறதுனால செகண்ட் டே வந்து கொஞ்சம் லெஷராக பொறுமையாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே தான் இருந்தோம். ஸோ இது மொத்தமாக பேக்கேஜா அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. பேக்கேஜ்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் நாங்கள் புக் பண்ணல. ஏன்னா பசங்களெல்லாம் வச்சுட்டு பேக்கேஜ்லாம் புக் பண்ண முடியாது. இந்த டயத்துக்கு வந்து வேன் வந்துடும், கார் வந்துடும், இல்லாட்டி தக்ஷு வந்து ஏந்துக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் நாங்கள் வந்து பேக்கேஜ் புக் பண்ணல. நாங்கள் பை ஓனாக தான் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும். ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் கார் எடுத்துக்கிட்டோம். செகண்ட் டே வந்து பை வாக் தான் நாங்கள் எல்லா இடத்துக்குமே போனோம். ஏன்னா இது எல்லாமே பட்ஜெட் ட்ரிப். அதனால் மொத்தமாக எங்களுக்கு செலவானது பார்த்திங்கன்னா வித் ஷாப்பிங்கோடு நான் சொல்கிறேன் 35,000 அந்த ரேஞ்சில் தான் எங்களுக்கு ஆச்சு. ஏன்னா அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது. ஸோ ரொம்பவும் வந்து நம்ம இறுக்கி பிடிச்சும் செலவு பண்ண முடியாது. கொஞ்சம் நிதானமாக அந்த மாதிரி செலவு பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே அந்த டிக்கெட் காசு, அப்புறமா ஹோட்டலில் தங்கினதுக்கான பைசா, அப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணது காரில், அப்புறமா அங்கே ஷாப்பிங் பண்ணது, அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணது எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப நான் பர்ச்சேஸ் பண்ணல. எனக்கு நான் எதுவுமே வாங்கிக்கல. அவங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கிட்டாங்க. பசங்களுக்கு தான் வந்து நான் அந்த ஜர்க்கின் எடுத்தேன். மற்றபடி நான் ட்ரெஸ்லலாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் பட்ஜெட் ட்ரிப் பிளான் பண்ணி போனோம். நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அங்கே ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறீங்களா, அங்கே ஏதாவது வாங்கினீங்களா அப்படின்லாம் கூட கேட்டிருந்தீங்க. நான் பெருசாக ஒன்று அங்கே ஷாப்பிங் பண்ணல. ஏன்னா அங்கே நமக்கு ரொம்ப பாப்புலராக இருக்கிறது சாக்லேட்ஸ் தான். சாக்லேட்ஸ் வந்து வாங்கிட்டேன். ஏன்னா நிக்கில் குட்டி பிரணவுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தைலம், அந்த யூக்கலிப்டஸ் தைலம் சொல்லுவாங்க இல்லையா, அது வாங்கியிருந்தேன். எங்கள் மாமியாருக்கு, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு, அப்புறம் லாவண்யாவுக்கு, அது மாதிரி அதெல்லாம் எல்லாமே வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நான் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே. கார்லிக்லாம் உங்களுக்கு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். ஸோ கார்லிக் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ண முடியல. அது வந்து பூம்பாறை நான் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து கார்லிக் இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப அங்கே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக இறங்கிட்டோம். மற்றபடி நான் எல்லாமே வாங்கினேன் எனக்கு தேவையானது. சாக்லேட்ஸ் தான் ஒரு 3 பாக்ஸ் வாங்கிக்கிட்டோம். ஃப்ளவர் ஷாப்பெல்லாம் போயிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ நான் அதை வந்து பார்த்ததில்லை, நேரில் பார்த்ததில்லை. ஸோ அந்த சீசனில் வந்து போனோம் அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஆஃப் சீசன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தது.
ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கார்டன் செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த பார்க்கில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சன்ஃப்ளவர் மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது. ஆக்சுவலாக இது லீவ்ஸ் தான், பூ கிடையாது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிறது வந்து வீடியோ எடுக்க விடலை அவங்க. வெளியில் மட்டும்தான் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டேன். சரி, ஏதாவது வந்து சின்னதாக ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட தோணுச்சு. எனக்கு வந்து அந்த சரௌண்டிங்ஸில் டக்குன்னு ரீல்ஸ் எடுக்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால் நான் அதெல்லாம் பெருசாக எடுக்கலை. நல்லா என்ஜாய் பண்ணோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். பசங்களோட வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பாக இது இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இடம் கூட ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பேம்பூவில் குட்டி குட்டியாக லீவ்ஸ் வந்து இருக்குது. அதை ஹேங் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் அந்த மாதிரி வச்சுருந்தா கூட ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். எனக்கு வந்து இந்த ஃப்ளவர் ஷோ அப்போ பார்க்கணுன்னு ஆசை தான். இப்போவே இப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ளவர் ஷோ அப்போல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ பூ இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை அதையும் போய் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த வாட்டர் மிலான் மாதிரி ஒரு சீட்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே நின்று கொஞ்சம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டோம். நான் ஒரு இடம் காமிச்சேன் இல்லையா, அந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோ தான் அது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா அமேசானில் எடுத்தது தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அது கம்ப்ளீட் ஃபுல் ஒரு பிளாக் லென்த்தி குர்த்தா மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பார்க் பேக் என்ட்ரன்ஸ் இது இந்த மாதிரி இருந்தது. அப்படியே வந்து ஒரு நம்ம கல்யாணத்தப்பெல்லாம் என்ட்ரன்ஸ் வந்து போடுவாங்கல்ல ரிசப்ஷன்லாம், அந்த மாதிரி இருந்தது. அதில் ஒரு லைட் செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கிராஸ்லேயே வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து நின்று கொஞ்சம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த பார்க் பக்கத்தில் நிறைய நமக்கு சாப்பிட்றதுக்கான வெரைட்டியான அந்த சாக்லேட்ஸ், அதுக்கப்புறமா நூடுல்ஸ் அதெல்லாம் வந்து அப்படியே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே வந்து அந்த பேக்கெட் நூடுல்ஸ் தான், அது வந்து டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி தராங்க. ஸோ அங்கே பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி நிறையா இந்த ஸ்வெட்டர்ஸ், ஜர்க்கின் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதையும் வந்து நாங்கள் அப்படியே பார்த்தோம். அங்கே எதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி ஃபுல்லாக போனோம். ஸோ 2 வியூ பாயிண்ட்டுமே உங்களுக்கு நடக்கணும், ரொம்ப தூரம் நடந்தோம். அதுவே எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு இங்கே வரும்போது கரெக்டாக ஒரு 3:30 கிட்ட ஆகிடுச்சு. அந்த லேக் வியூ வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்தோம். சரி, இது வந்து நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு. அங்கே வந்து 2 nights 3 days அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். 2 நாள் போதும், அதுக்கு மேலே வந்து அங்கே பார்க்குறதுக்கு பெருசாக வந்து எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா 3rd day வந்து ஐடலாக தான் இருந்தோம். நாங்கள் திரும்ப வந்து அந்த பார்க்குக்கு போய் அந்த மாதிரி தான் வந்து அந்த டைமை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அதனால் இந்த லேக் வியூ வந்து நெக்ஸ்ட் டே போகலாம் அப்படின்னு நாங்கள் அப்படியே டிசைட் பண்ணிட்டோம். இது வந்து 3rd day மார்னிங். அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அன்றைக்கி வந்து நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ணணும். 11:30 வரைக்கும் எங்களுக்கு அந்த கிரேஸ் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் ரூம்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அன்றைக்கி நாங்கள் கிளம்பணும். கரெக்டாக அன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு தான் எங்களுக்கு பஸ்ஸு. ஸோ அது வரைக்கும் வந்து நாங்கள் ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும். அதனால் சீக்கிரமாகவே கிளம்பலாம், கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பலாம் அப்படின்னு கிரேஸ் டைம் வாங்கிக்கிட்டோம். ஒரு 11:30 அந்த மாதிரி தான் நாங்கள் கிளம்புனோம். ஒரு 11:30 போல் ரூம் வந்து வெக்கேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு 5 o'clock வரைக்கும் நம்ம வெளியில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டே எல்லாம் பார்த்தாச்சு, செகண்ட் டேவும் மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. இப்போ 3rd day வந்து இந்த லேக் அந்த போட்டிங் போயிட்டு
அதுக்கப்புறம் அந்த பார்க்குக்கே திரும்ப போயிடலாம். ஏன்னா அங்கே தான் நம்ம உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால் அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். தக்ஷு வந்து பார்த்திங்கன்னா பார்த்ததெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னால். அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சாக்லேட்ஸ் இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அவனுக்கு வந்து பேசிக்காகவே அந்த ஸ்வீட்னஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அப்படி தான், என்ன மாதிரியே இருக்கும் அவன். ஆனால் நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன். அவன் சாக்லேட் கொஞ்சம் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு கொடைக்கானலில். அதனால் அதை கம்மி பண்ணுறதுக்கு அவனை அப்படியே நாங்கள் மூடு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம், விளையாட்டு காமிச்சிக்கிட்டு. ஸோ போட்டிங் போகிறதுக்கு அங்கே நாங்கள் வந்துட்டோம். அந்த வியூ நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க. அந்த பெட்லிங் போட்டு தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எங்களோட போட்டு தான் அந்த அன்னப்பறவை அது இருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்தது, ஒயிட் கலரில் பார்க்கவே. அப்படியே நாங்கள் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். அங்கேயே வந்து ஃபோட்டோஸ்லாம் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட அப்படியே சொல்லிட்டோம் ஃபோட்டோ போட்டு கொடுத்துருங்க பெருசாக அப்படின்னு. அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் பார்த்திங்கன்னா 100லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 100, 120, 150, 200 வரைக்கும். நம்ம வந்து எடுக்கிற சைஸ் பொறுத்து தான். இப்போ நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபுல்லாக இந்த வியூ ஃபுல்லாகவே நமக்கு தெரியும். அதில் ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த தண்ணி வந்து அவ்வளோ பியூராக இருந்தது, பயங்கர சில்லுன்னு இருந்தது. அவங்க அப்பாவும் மித்தனும் தான் வந்து பெடல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தக்ஷு பார்த்திங்க அப்படின்னா நானும் பண்ணுறேன்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சி அவங்க அப்பா கிட்டே போய், அவனுக்கு ஹைட்டே பத்தலை, அப்படியே கொஞ்சம் காலால் அந்த பெடலை தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தான். இப்போ கொடைக்கானல் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 days பேக்கேஜ் அந்த மாதிரி போங்க. ஏன்னா பசங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம அலைய முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு செலவாகும். இப்போ பெர் ஹெட்டுக்கு நம்ம 10,000 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு நாளுக்கும் நமக்கு கணக்கு எடுக்கணும். இப்போ ஒரு 10,000 அப்படின்னா கூட நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா பெர் ஹெட்டுக்கு 15,000 அந்த மாதிரி ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 days வந்து கரெக்டான ஒரு ட்ரிப்பாக இருக்கும். பசங்களோட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து அங்கே பெருசாக நமக்கு வந்து பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. அந்த போட் ரைடிங் முடிச்சுட்டு மித்தனுக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கே அது தெரியாது, அதை வந்து இவ்வளோ லைக் பண்ணி போவான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. தனியாக வந்து அவன் உட்காந்துட்டு போனான். அதுவும் வந்து அந்த குதிரை வந்து கொஞ்சம் வேகமாக ஓடுற மாதிரி இருந்தது. எனக்கு பயமாக இருந்தது. அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, தைரியமாக போனான். அவங்க வந்து சைக்கிளில் போகிறாங்க பின்னாடியே. நல்லா என்ஜாய் பண்ணான் மித்துன் குட்டி. அவன் வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் பயங்கர போல்டாக இருப்பான். இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சராக ட்ரக்கிங் போகணும் அந்த மாதிரிலாம் அவனுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா கொஞ்சம் பயப்படுவேன். அவங்க அப்பா மாதிரியே அவன் செம்ம போல்டானா. நானும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரைட் போனேன் தக்ஷுக்காக. என்னை ரொம்பலாம் வந்து ஓட விடாதீங்க குதிரையை, சும்மா நடத்தியே கூட்டிகிட்டு போங்கன்னு எனக்கு ஒரு பயமாகவே இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த கொடைக்கானல் சீரீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த வருஷத்தோட கடைசி நாள் இது. எல்லாருக்குமே அட்வான்ஸாக நான் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் மீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நியூ இயர் vlog தான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் நியூ இயரை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.